subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான ரவா உப்புமா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க ரவாவை சட்டியில லேசா வறுத்துக்கலாம். நான் இங்க 1 கப் அளவுக்கு ரவாவை சட்டியில சேர்த்து குறைவான தீயில ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. இதை வறுக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும். அந்த நேரத்தில் அடுப்பை அடைச்சிட்டு தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற விடுங்க. ரவா மாவை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ வாங்க உப்புமா செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. மூணு 4 பட்டை மிளகாவை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்ப இதுல வாங்க 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இப்ப எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்தோன்னே நான் சீனியை சேர்த்துக்கிறேன். இங்க நான் 1 கப் அளவுக்கு சீனியை சேர்த்துக்கிறேன். இதுவே இனிப்பாக தான் இருக்கும். சீனி தண்ணியில் நல்லா கரைஞ்சோன்னே நெருப்பை குறைச்சிட்டு வாங்க வறுத்து வச்ச ரவா மாவை சேர்த்துக்கலாம். இந்த ரவாவை சேர்த்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி சேர்த்துக்குங்க. அப்பதான் கட்டி கட்டியா ஆகாம நல்லா வெந்து வரும். இதை கிண்டவும் நல்ல சுலபமா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், தீ ரொம்ப ரொம்ப குறைவா வச்சுதான் கிண்டணும். இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, லேசா கட்டியாகிற வரைக்கும். கிண்டி விட்ட ரவா கெட்டியானோன்னு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். மூணு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவையும் சேர்த்துக்குங்க. இது கூடுதலா சுவை கொடுக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி உடைச்சி விடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப கூட தீய குறைவா வச்சுட்டு தான் இதை உடைச்சி விடுறேன். இப்ப இதை ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க.
ருசியான ரவா உப்புமா ரெடி ஆயிருச்சு. இங்க பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளா ஈஸியான ஒரு ரெசிபி. பசியாரிக்கு டக்குன்னு செஞ்சு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சீனி சேர்க்காம கூட சூப்பராக செய்யலாம். இல்லைனா டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு சீவியா போட்டு கூட செய்யலாம். அதுவும் ருசியாக தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.